எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நெல்லிமலை. இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற மலை. மேலே முருகர் கோயில் இருக்குது. இங்கே தெரிந்து பாருங்கள், அதுதான் எங்கள் கிராமம். வேணுகோபாலபுரம், ஆர்கேபேட் தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வியூ எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி மலை தான். இந்த மலைகளெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். ஊருக்கு அந்த பக்கம் இருக்குது, அது ஆந்திரா. அந்த மலை ஆந்திரா, அடியில் இருக்கிற நிலப்பரப்பு எல்லாமே தமிழ்நாடு. எல்லாமே ஆந்திரா மலைகள் தான். சுற்றி இருக்கிற மலை மொத்தம் ஆந்திரா கொடுத்துட்டாங்க. இந்த மலை எல்லாமே ஆந்திரா தான். நான் நின்றுட்டுருக்க மலை மட்டும்தான் தமிழ்நாட்டுது. இது எல்லாமே ஆந்திரா தான். எல்லாமே ஆந்திரா தான். இது பார்த்திங்கன்னா, எங்களது வந்து கார்வேட் நகரம் ஜமீன்கள் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் எங்களது வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் திருத்தணி தாலுக்காவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சேர்ந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இந்த மலைலாம் ஆந்திராவுக்கு கொடுத்துட்டு அடியில் இருக்கிற நிலப்பரப்பு மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. எங்கள் ஊரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பார்த்திங்கன்னா, மொத்தமே புறம்போக்கு தான். ஏகப்பட்ட புறம்போக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துலேயே எங்கள் கிராமத்தில் தான் அதிகமான புறம்போக்கு லேண்டு இருக்கிறது. காரணம் பார்த்திங்கன்னா, ஜமீன் வில்லேஜ். எல்லாமே ஜமீன் லேண்டு. எங்கள் ஊரே புறம்போக்கு தான் ஃபஸ்ட்டு. ஜமீன் அபாலிஷன் ஆக்டுகளை வருது எங்கள் ஊர். இது பார்த்திங்கன்னா, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். எங்கள் ஊரில் இருக்கிற புறம்போக்கு லேண்டை மொத்தத்தையும் எடுத்துன்னு போய் வெளியூர்காரங்க பட்டா போட்டு கொடுத்துனுக்குறாங்க, துட்டு வாங்கிக்கின்னு. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏக்கரு பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது என்னத்தை கொடுத்தாங்கன்னே தெரியல. அந்த மூலையில் மலை ஒட்டில் எல்லாமே காடுங்க. காட்டில் போய் சர்ச்சுக்கு 25 ஏக்கரா பட்டா போட்டு கொடுத்துக்கிறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சு பாருங்கள், பில்டிங்ஸ் எல்லாமே அதுவும் புறம்போக்கு லேண்டு தான். அது பார்த்திங்கன்னா சோழிங்கல் இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுத்தானுங்க 88 ஏக்கரா. அவன் இப்போ காட்பாடியில் இருக்கிறவனுக்கு விற்றுட்டு போட்டான். அவன் ஏதோ கட்டி வச்சுக்கிறான் பில்டிங் அது இதுன்னு. அவன் கட்டன் சும்மா இல்லாமல் தோட்டக்கலைத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு சும்மாவே ஷெட்டுங்க தெரிந்து பாருங்கள். நேல் பண்ணைகள் மொத்தம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷெட்டுங்க போட்டு மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு 50%. சும்மா ஷெட்டுங்க போட வேண்டியது, மானியம் எடுத்துக்க வேண்டியது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 சப்டிவிஷன் வருது. இதில் கைட்டு அதில் போட வேண்டியது, அதில் கைட்டு இதில் போட வேண்டியது, பில்லு போட்டு எடுக்க வேண்டியது. நாங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 54 லட்சம் மானியமே எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட அமௌண்ட் பார்த்தா 1.5 கோடி கிட்ட அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே பினாமி சொத்துங்க தான். இதில் முக்கிய புள்ளி அவனும் இருக்கிறான் பின்னாடி. அதனால தான் இவ்வளோ பண்ணுங்கிறானுங்க. ரொம்ப மோசம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்கள் ஊர் சைடு. இதெல்லாம் புறம்போக்கு தான் ஜி. ஏகப்பட்ட புறம்போக்குங்க. எல்லாமே நீர்நிலைகள் தான் அதிகமாக இருக்குமே. ஏன்னா ஒரு மலை இருந்தாவே அங்கே ஏகப்பட்ட நீர்நிலைகள் உருவாகும், ஏகப்பட்ட சிற்றோடைகள் உருவாகும். ஊரை சுற்றி 3 பக்கம் 4 பக்கம் மலைங்க தான். அப்போ பார்த்துங்க எவ்வளோ நீர்நிலைகள் இருக்கலாம், எவ்வளோ ஓடைகள் உருவாகும், எவ்வளோ சிற்றோடைகள் உருவாகும் இந்த மலைகள் இருந்து. இப்போ காமிச்சோம் பாருங்க, அந்த தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் பண்ண வேலை. அங்கே ஒரு ஏரி ஒன்று, அதை கரை உடஞ்சி பல வருஷம் எனக்குது, இது வரையும் கட்டி கொடுக்கல கவர்மெண்ட்டு. ஏரி உள்ளே பார்த்திங்கன்னா 88 ஏக்கரா பட்டா போட்டு கொடுத்துட்டானுங்க. அந்த கரையை கட்டி கொடுக்கணும்னா கட்டி கொடுக்க மாட்டானுங்க. காரணம் கேட்டால் உங்கள் ஊரில் பாசன பரப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆனால் இவ்வளோ லேண்டுக்கு இது பாசன பரப்பு இல்லைன்றானுங்க. அங்கே கரை காட்டினா பட்டா கொடுத்து மொத்தம் முழுகலாயிடும் உள்ளே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரிக்குது, அதையே குட்டைன்னு மாற்றி வச்சுக்கிறானுங்க 25 ஏக்கரில் ஏரியை.
அது எந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்லையுமே இல்லையாம். இவனுங்களை என்ன தான் பண்ணுறது? அதேமாதிரி இந்த ஏரியும் சர்வே நம்பர் 28 இது 21.5 ஏக்கர் ஏரினுக்குது. அதை வந்து குளம் புறம்போக்குன்னு மாற்றி வச்சுக்கிறானுங்க. ஒட்டி குளம் புறம்போக்குன்னு 21.5 ஏக்கரில் குளங்கு தான். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் 36 அதுவும் ஏரி தான். அதை குட்டைன்னு மாற்றி வச்சுக்கிறாங்கன்னு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா மலாடி வாரத்தில் மொத்தம் குட்டைகள் குளங்கள் இருக்குது. அந்த குட்டைகள் குளங்கள் ரொம்ப மறுபடியும் ஏரிக்கு தண்ணி போகுது. எல்லாம் புறம்போக்குச்சு. பட்டா போட்டு கொடுத்து எங்கள் ஊரையே ஒழிச்சிட்டானுங்க ஃப்ராடுங்க. ஏதோ சொல்லுவாங்களே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ வந்து டிபார்ட்மெண்ட்டு கிடையாதான், ரெவென்யூ ஆஃபீஸருங்க தான் போயிருக்குது. ஏகப்பட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தால் நாடு இன்னத்துக்கு எங்கேயோ போயிருந்துருக்கான். எல்லாம் ஆஃபீஸருங்க அதிகாரிங்க வீட்டுக்கு போயின்னு எங்கேருந்து ஊருக்கு போகிறது நாடு? இதுனா பொருளாக இதை ஏற்று குத்துறதுக்கு மண்ணுச்சு. சும்மா பட்டா போட்டு குத்துட்றானுங்க. இவனுங்களை என்ன தான் பண்ணுறதோ தெரில. எத்தனை பெடிஷன் போட்டாலும் நாங்கள் முறையாகத்தான் கொடுத்தோம், முறைகேடு எதுவும் நடக்கவில்லை, ஏதோ ஒரு சப்பை கட்டு கட்டுறானுங்க. இவனுங்களை என்ன தான் பண்ணுறதோ தெரில. ஒரே வெறுப்பாக இருக்குச்சு ஊரில். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா 88 ஏக்கரா ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறான் இந்த காட்டில். ஒரு பக்கம் மலை இருந்தாவே எவ்வளவோ தண்ணி வரும் அந்த மலையிலேருந்து. 3 பக்கம் மலை. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 3 பக்கம் மலை தெரியுது பாருங்கள். இந்த பக்கமும் மலை, இந்த பக்கமும் மலை. எவ்வளோ ஓடை, எவ்வளோ தண்ணி வருது. ஒரு பேசிக் ரூலே இருக்குது, 3 பக்கம் மலை இருந்தால் அங்கே ஒரு நீர்நிலை தான் இருக்கணும்னு. இதெல்லாம் நாங்கள் முட்டி மோதி எங்கள் தாத்தாங்காலத்துலேருந்து முட்டி மோதினுக்கிறோம் இந்த இடத்துக்கு. 84 பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு அரசியல்வாதி யாரையோ பிடிச்சி ரெக்கமெண்டில் வந்து பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற ஏரிக்கரையிலேருந்து 100 மீட்டர் முன்னாடி வந்து இந்த பாருங்கள், இந்த பக்கம் மலையிலேருந்து இந்த பக்கம் மலைக்கு பண்டு ரைஸ் பண்ணி 2 மதகு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மினி டேம் மாதிரி கட்டுற மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க 84லேயே. அது என்ன பண்ணானுங்கன்னே தெரில, வரவிடாமே பண்ணிட்டானுங்க ஊருக்கு. மறுபடியும் 2000 அதே ப்ராஜெக்ட்டுக்கு மறுபடியும் எஸ்டிமேட் போட்டானுங்க பிடபிள்யூ. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டானுங்களாம் 2000. அது என்ன பண்ணானுங்கன்னே தெரில, அதுவும் ஒன்றும் வரல. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு எம்எல்ஏ சந்திரன், திருத்தணி தொகுதி எங்களுது, சந்திரனை டேரெக்டாகவே கூட்டின்னு வந்து அவர் விசிட் பண்ண வச்சு வந்து அவர் அந்த மழை பெஞ்சிருந்தப்போ அந்த தண்ணியிலே இறங்கி வந்தார். பாவம் வந்து பார்த்துட்டு உடனே பிடபிள்யூக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். எஸ்டிமேட் போட்டாங்க. 2000 1 கோடிக்கு போட்டது இப்போ 10 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிருக்கானுங்க. எஸ்டிமேட்டு போடுறானுங்களாங்க 4 A4 ஷீட்டில் முடிஞ்சு போகுது இந்த ஏரி கதை. அப்புறம் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல அவனுங்க. கேட்டால் கவர்மெண்ட்லேருந்து நிதி கொடுக்கலன்றானுங்க. என்ன தான் உடஞ்ச கரையாவது கட்டி கொடுங்கறானா அதையும் கட்டி தர மாட்டாங்க. நாங்கள் பண்ணால் பெருசாக தான் பண்ணுவோன்றானுங்க. காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஏரி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்லையுமே இல்லை. ஒன்று பிடபிள்யூயாவது இருக்கணும், இல்லைன்னா பிடிஓ கண்ட்ரோலையாவது இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரெக்கார்டு ஏரின்னு இருந்தால் தானே, அவனுங்க தான் கோலமாக மாற்றிட்டானுங்க. இது எங்கடா தப்பு நடந்துன்னு பார்த்தா பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தேன் கலெக்ட்ரேட்டில் போயிட்டு. எஸ்எல்ஆர் எடுத்தோம். எஸ்எல்ஆர் பார்த்திங்கன்னா 54 எஸ்எல்ஆர் சர்வே பண்ணிக்கிறாங்க நம்ம ஊரில். இந்த எஸ்எல்ஆர் சர்வே பார்த்திங்கன்னா 21.5 ஏக்கர் ஏரி வேணுகோபாலபுரம் ஏரின்னு மென்ஷன் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். உள்ளே இருக்கிறது மொத்தமே பார்த்திங்கன்னா 54லேயே எவனுக்கும் ஒருத்தனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டுருக்குறாங்க. அவன் எவனே தெரில, அவன் வெங்கட நரசிம்மராஜ் அவன் பேர். அவன் பார்த்திங்கன்னா அவன் எப்போ பட்டா வாங்கிட்டு மட்டும் செத்துருக்குறான். எஸ்எல்ஆர்னாவே கவர்மெண்ட் ஃப்ரீயாக பட்டா கொடுத்தது எல்லாமே எங்கள் ஊரில் ஜமீன் வில்லேஜ் நில உடைமையின்கீ தான் பட்டா. யாருக்கும் உரிமை கிடையாது எங்கள் ஊரில், இன்க்ளூடிங் நாங்கள் தலைமுறையாக வாழ்ந்துன்னு வந்துனுக்குறோம். எங்களுக்கே உரிமை கிடையாது இந்த ஊரில், எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான். அவன் பட்டா வாங்கிட்டு கண்டுக்காம விட்டுக்கிறான். அது வந்து கவர்மெண்ட்டு லேண்டில் சேர்ந்து போச்சு. 4ஆம் நம்பர் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா பாட்டின் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த திருத்தணி சைடெல்லாம் நிறைய இருக்கும் பாட்டின் லேண்டு. மெயினாக இந்த லொக்கேஷன் அது.
இந்த பாட்டின் லேண்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒன்று ஏலம் விட்ருக்கணும். 24 வருஷம்தான் அதுக்கு டைம். அந்நேரத்துக்கு அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வந்து கட்ட வேண்டியது டேக்ஸுங்க பெனால்ட்டிங்க எல்லாத்தையும் கட்டி மீட்டிருக்கணும். இது எப்படா பாட்டின் லேண்டை மாறிச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1970 வந்து நிறைய இந்த மாதிரி கேட்பாரட்டு கிடக்கிற லேண்டு எல்லாமே பாட்டின் லேண்டை கன்வெர்ட் பண்ணாங்க. ஒருவேளை 1970 இதை கன்வெர்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 70, 80, 94 இவனுங்க 94 மீட்டு இருக்கணும் வாரிசுதாரர்கள் வந்து. இவனுங்க பார்த்திங்கன்னா 27 பேர் நாங்கள் தான் அவருடைய வாரிசுதாரர்கள்னு சொல்லிட்டு 2000 மறுபடியும் பட்டா வாங்கியிருக்கிறானுங்க கவர்மெண்ட்கிட்ட இருந்து. அதாவது திருவள்ளூர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. இந்த 88.5 ஏக்கர் பாட்டின் லேண்டை தாசில்தார் பள்ளிப்பட்டு தாசில்தாரும் அவர் பேர் பார்த்திங்கன்னா நாகராஜ்னு நினைக்கிறேன், நாகராஜ் பிஎன் இதை போட்டிருந்தாங்க. திருத்தணி ஆர்டிஓ அப்போ இருந்த 2000 இருந்த திருத்தணி ஆர்டிஓவும் பள்ளிப்பட்டு தாசில்தாரும் 2 பேருமே பட்டா போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 88.5 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை ஒரே ஃபேமிலியில் இருக்கிற, அதாவது பங்காளிங்க சம்பந்திங்க இந்த மாதிரி இருக்கிற 27 பேர், சர்வே நம்பர் 27 பேர் பிரித்து அப்பயே சப்டிவிஷன் பண்ணி அப்பயே பட்டா கொடுத்துட்டானுங்க. இத்தனை வருஷமாக அது தரிசு புறம்போக்கு தான் இருந்தது. அனாதானே புறம்போக்கு மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறையாக நாங்கள் ஆடு மாடு தான் மேய்ச்சின்னு இருந்தோம். இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மட்டும் கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வெடியங்காடு பஞ்சாயத்துன்னு சொல்கிறது தான். ஆனால் அந்த பஞ்சாயத்துக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அந்த மலை இருக்குது பார்த்திங்களா, மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொன்னை பஞ்சாயத்து. அப்படியே இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரசாத்து பஞ்சாயத்து. வெடிங்காடு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு இங்கே இருக்கு பாருங்கள், எது இருக்குது இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வெடிங்காடு இருக்குது. எங்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா பொன்னை பஞ்சாயத்தும் கேரசாத்து பஞ்சாயத்தும் தான் எங்களுக்கு. இப்போ இந்த லொக்கேஷன் சொன்ன பார்த்திங்களா, அரசு புறம்போக்கு நிலம் 4ஆம் நம்பர் புறம்போக்கு பாட்டின் லேண்டு. இந்த 88.5 ஏக்கரு, இது ஒரு ஏரி ஒரு 21.5 ஏக்கர், சர்வே நம்பர் 28 ஏரி, சர்வே நம்பர் 27 88.5 ஏக்கர் வந்து புறம்போக்கு லேண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஏரிக்கு உள் பக்கம்தான் இருக்குது. அந்த நிலத்தில் பெய்கிற மழை தண்ணி தான் இந்த ஏரிக்கே வரும். இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஊர் ஜனங்க, எங்கள் தாத்தா அங்கே கொள்ளு தாத்தாவா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வச்சிங்களா, ஒரு 100 வருஷமாகவே பார்த்திங்கன்னா பொன்னப்புதூர், சின்ன பொன்னப்புதூர், பெரிய பொன்னப்புதூர் 2 ஊர் இருக்குது. இந்த பக்கம் கேரசாத்து பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா கீரைசாத்து, மிளகாய் குப்பம், தியார் குப்பம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னிகாபுரம், அருந்ததிப்பாளையம், அதுக்கப்புறம் பெல்லவாரி கண்டிகை. இந்த பக்கம் கேரசாத்து பஞ்சாயத்தில் இத்தனை கிராம மக்களும் ப்ளஸ் இந்த மலைக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், இந்த மலைக்கு பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐங்கண்டிகை, சலம்பு கண்டிகை இந்த கிராமங்கள் இருக்குது. சலம்பு கண்டிகை நம்ம தாலுக்கு தான் வருது, ஐங்கண்டிகை ஆந்திரா வருது. இத்தனை கிராம மக்களும் இந்த லொக்கேஷன், அதாவது இந்த காடுகள்லேயும் அந்த லொக்கேஷனில் தான் ஆடு மாடு மேய்ப்பாங்க. இந்த லொக்கேஷன் இந்த கரெக்டாக இந்த டெட் எண்டு இதுதான் ஊரோட டெட் எண்டு. அந்த பக்கத்துக்கு கிழக்கு பக்கத்துக்கு இதுதான் டெட் எண்டு. இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த மலைகள்லேயும் இந்த புறம்போக்கு லேண்டில் தான் ஆடு மாடு மேய்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 ஆடு மாடுகள் இருக்குமா இந்த லொக்கேஷனில். இப்போ எல்லா ஊர்லேயும் ஆடு மாடு குறைஞ்சிச்சு. 500 ஆடு மாடுங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சுற்றின்னு இருப்பாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஆள் கிடையாது, நான் தான் மாடு மேய்ச்சினுக்கிறேங்க. ஒரே ஆள் கிடையாது இந்த பக்கம். ஒருத்தராவது இருக்கிறாங்களா பாரு, ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 பேர் இருப்பாங்களா இந்த லொக்கேஷனில் ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 20, 30 ஆடு மாடுங்க இருக்கும் ஒரு வீட்டுக்கே. இப்போ 1, 2 மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்கள் எல்லாத்தையுமே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. புறம்போக்கு லேண்டை பட்டா போட்டு கொடுத்துறது தனியாக இருக்குது. இஷ்டத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருந்தா ஆடு மாடு மேய்ஞ்ச இடத்தையெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருந்தா எங்கே இந்த ஆடு மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறது?
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலேயே எங்கள் வேணுகோபாலபுரம் கிராமத்தில் தான் அதிகமான புறம்போக்கு லேண்டு இருக்கிறது. அவ்வளோ புறம்போக்கு இருந்தும் இந்த மேய்க்கால் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு ஒதுக்குவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த புறம்போக்கு லேண்டு ஒன்று கூட இல்லையா எங்கள் ஊரில்? எவ்வளோ ஆடு மாடு மேய்ஞ்சின்னு இருக்கு எங்கள் ஊரில். இந்த ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ வில்லேஜில் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயுமே மேய்க்கால் புறம்போக்கு இருக்காது, அவங்களுக்கு ரேரு. சுற்றி பட்டா அப்பயே வாங்கிட்டாங்க அவங்க அந்த காலத்துலேயே ஊர் பக்கத்தில். இங்கே வந்து யாருமே இது எப்படி சொல்கிறது, யார் அனுபவத்துலையும் இல்லை இந்த லேண்டுங்கெல்லாம். எப்படி அனுபவிக்க முடியும் பாருங்கள், இந்த லேண்டெல்லாம் யாரும் அனுபவிக்க முடியும் அந்த காலத்தில்? சும்மா எல்லாமே தரிசு நிலமாக தான் இருந்தது. காடுங்க மாடுங்க, காடு மலை எல்லாமே சேர்ந்தாப்புல இந்த லேண்டு இருக்கிற வாசி. இதில் அந்த காலத்தில் யாரும் விவசாயம் பண்ண முடியாது இந்த இடத்துலலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கள் ஊர் லேண்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேற்கொண்டு அதெல்லாம் பண்ண முடியாது விவசாயத்தை. மழை பெஞ்சால் மொத்தமே வெள்ளம் தான், ஏகப்பட்ட வெள்ளம், காட்டாறு மாதிரி வரும். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிடிஓ ஆஃபீஸர் கூட்டின்னு வந்து காமிச்சோம். எப்போது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஏரி காரை உடஞ்சி போய்க்குது. பிடபிள்யூ பார்த்திங்கன்னா எங்கள் கண்ட்ரோல் இல்லை, அது பிடிஓ கண்ட்ரோலில் தான் இருக்குது, எங்கள் கண்ட்ரோலில் உங்கள் ஏரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் பிடிஓவை கூட்டின்னு வந்து அங்கே எல்லாம் விசிட் பண்ணி வச்சா அவர் பார்த்துட்டு போனார். நான் போய் இன்ஜினியரை கூட்டின்னு வரேன், எஸ்டிமேட் போடலாம், போட்டு கலெக்டரேட் காமிச்சிட்டாங்கன்னா ஃபண்டு வந்துச்சுன்னா கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு போனாங்க. அவ்வளோதான். 10 நாளாக எனக்குது. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன், இதுப்பா நாளைக்கு வந்துடுறேன்பான்னா, ஒன்றும் வரல. இவனுங்களை என்ன தான் பண்ணுறது நான்? ஏன்னா ஒரு அரசாங்க நீர்நிலைன்னா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதை வந்து அவனுங்களே பார்த்துக்க முடியலன்னா என்னத்துக்கு அவனுங்க இருக்கிறது? கூச்சமாகவே இல்லை இவனுங்களுக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம், இவனுங்க ஒரு பக்கம். என்னதான் பண்ணுறது இவனுங்களெல்லாம் வச்சுக்கினேன். அந்த ஏரி கரை பார்த்திங்கன்னா 90 அடி அகலம் தான் உடஞ்சிருக்கு. மீதி கரை மீதி பண்டு மொத்தம் சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் பிச்சு ஒர்க்கு. எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நீங்கள்லாம் அந்த மாதிரி ஏரி கரைக்கு உள் பக்கமும் பிச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய கல்லுங்க, சின்ன இப்போ இருக்கிற கல்லுங்கெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் கோயில் கட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கல்லுங்க போட்டு கட்டிக்கிறானுங்க. வேறு லெவலாக இருக்குது அந்த கரெல்லாம். அந்த கரை பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அந்த பக்கம் போனால் வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே போய்ட்டு அந்த ஏரி மொத்த டீட்டெயில்ஸும், அந்த ஏரி அதனால் இப்படி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே அந்த கரைக்கிட்ட போய்ட்டு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். என்னவோ போங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஊரில். எவ்வளோ மனு போகிறது, ஒரு ரிப்ளையும் தரமாட்றானுங்க. அப்படியே ரிப்ளை வந்தாலும் எல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது, எங்களது தப்பே கிடையாதுன்னு சாதிக்கிறானுங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்மளே வீட்டுக்கு 10,000 ரூபாய் இருக்குது, 40 வீடு. இப்போ தான் 10,000 ரூபாய் போட்டு ஒரு கோயில் கட்டினாங்க, மறுபடியும் 10,000 ரூபாய் கேட்டால் செருப்பு கை அடிப்பாங்க போடுறது. சரிங்க ஜி. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர்னா நீங்கள் சோளிங்க நரசிம்ம சுவாமி கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இங்கே காட்டுற மாதிரி தான் பிளான். இந்த மலை மேலே தான் நாங்கள் தெரிஞ்சு பாருங்கள், அந்த காலத்தில் இங்கே கட்டுற மாதிரி தான் பிளானா. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆஞ்சநேயர் வந்து இறங்கினார், அதுக்கப்புறம் ஒரே அடியில் அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னு ஏதோ கதை கட்டுறானுங்க. அப்படியெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த மலையை சூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் மன்னர்கள். இது ஏதோ லொக்கேஷன் சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க. இல்லைனா இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் கட்டலான்றதும் பிளான் இருக்கும். சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, நம்மளும் போகல. அது பார்த்திங்கன்னா வெடிங்காடு கிராம மக்கள் தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் வழி இருக்குது, இந்த பக்கம் காட்டுப்பாதை தான், அப்படியே போக வேண்டியது தான். ஓகே, நன்றி, பாய்.